வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ண போறேன்றதை கெஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க மெயின் வீடியோக்கு போலாம். எஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? யூ ஆர் ரைட். நம்ம இன்னைக்கு உப்மா பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ரவா, ஆயில், கீ, ஆனியன்ஸ் நல்லா பெருசா 2, கருவேப்பிலை கொஞ்சம், அண்ட் கொஞ்சம் ரெட் சில்லிஸ், நீங்க கிரீன் சில்லி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் கேஷ்யூ நட்ஸ், மஸ்டர்ட், ஜீரகம் அண்ட் உளுந்து, அண்ட் பாயிலிங்க்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ண போறோம், அண்ட் சால்ட் டு டேஸ்ட். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஒரு பவுல்ல பாயிலிங்க்கு வாட்டர் வச்சிடலாம். வாட்டர் நல்லா கொதிக்கட்டும். அந்நேரம் ஒரு பேன்ல ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிட்டு, அது கொஞ்சம் சூடான உடனே நம்ம கேஷ்யூ நட்ஸ், மஸ்டர்ட், ஜீரகம் அண்ட் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்த பருப்பு, ஊறத்தாலும் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம ஆனியன்ஸ் 2 வச்சிருந்தோம் இல்லையா, அதை நல்லா கட் பண்ணது அதை இதுல ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையோட ஆனியன்ஸும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா ரெட் கலர்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே நம்ம இதுல ரவாவை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு ரவாவும் இந்த சூடான ஆனியன்ஸோட அது மிக்ஸ் ஆகும்போது அந்த ரவை நல்லா அதுலயே குக் ஆயிடும். இப்ப நம்ம வாட்டர் சூடான தண்ணி பக்கத்துல கொதிக்குது இல்லையா, அதை எடுத்து இதுல ஆட் பண்ணிடலாம். அதோட இந்த ரெட் சில்லிஸையும் கட் பண்ணி போட்டுட்டு அந்த வாட்டரோட ஒரு 3 to 4 minutes, மேக்சிமம் 5 minutes அது குக் ஆயிடுங்க. ஏன்னா தண்ணி சூடா இருக்கணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை. இப்போ உப்மா நல்லா பேக் ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஸோ இது லேர்னர்ஸ்க்காக கற்றுக் கொடுத்துருக்கோம். இதை சுகர் கூட வச்சு சாப்பிடலாம். நான் சாம்பார் வச்சிருக்கேன். நீங்களும் உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணும்போது சிரிச்சுட்டே ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல்.